அந்த ட்ரெஸ்ஸை காமியுங்கள். நம்ம ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை காமிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஷோ மீ தட் ட்ரெஸ். ஷோ மீ தட் ட்ரெஸ். ஷோ மீ தட் ட்ரெஸ். ஷோ மீ அப்படின்னா காமிங்க, எனக்கு காமிங்க என்னதை, அந்த ட்ரெஸ்ஸை. ஸோ தட் ட்ரெஸ். ஷோ மீ தட் ட்ரெஸ். ஓகேவா? உன்னால் இதை ஒழுங்காக செய்ய முடியுமா? இதை உன்னால் ஒழுங்காக பண்ண முடியுமா? இதை பண்ணிடுவியா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா கேன் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி. கேன் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி. கேன் யூ டூ திஸ் அப்படின்னா உங்களால் இதை பண்ண முடியுமா? கேன் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி அப்படின்னா உங்களால் இதை ஒழுங்காக பண்ண முடியுமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை தேடி யாராவது வந்தால் சிறிது நேரம் காத்திருக்க சொல்லுங்கள். என்னை தேடி யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ டெல் தெம் டு வெயிட் ஃபார் அ வைல். இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ டெல் தெம் டு வெயிட் ஃபார் அ வைல். இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ அப்படின்னா என்னை தேடி யாராவது வந்தா, எனக்காக யாராச்சும் வந்தாங்கன்னா டெல் தெம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் என்னது, டு வெயிட் ஃபார் அ வைல். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம், டு வெயிட் காத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? இஃப் சம் ஒன் கம்ஸ் ஃபார் மீ டெல் தெம் டு வெயிட் ஃபார் அ வைல். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை தேடி வந்தால் அவனிடம் நாளைக்கு வர சொல்லுங்கள். என்னை தேடி அவன் வந்தானா நாளைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ டெல் ஹிம் டு கம் டுமாரோ. இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ டெல் ஹிம் டு கம் டுமாரோ. இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ அப்படின்னா அவன் வந்து என்னை தேடி வந்தா, அவன் எனக்காக வந்தா, டெல் ஹிம் அவன்கிட்ட சொல்லுங்கள், டு கம் டுமாரோ நாளைக்கு வர சொல்லி. ஓகேவா? இஃப் ஹி கம்ஸ் ஃபார் மீ டெல் ஹிம் டு கம் டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வருகிறாளா இல்லையா என்று பார்க்கலாம். அவள் வராளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவள் வராளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் சி வெதர் ஷி கம்ஸ் ஆர் நாட். லெட் சி வெதர் ஷி கம்ஸ் ஆர் நாட். லெட் சி அப்படின்னா பார்க்கலாம். என்னது, வெதர் ஷி கம்ஸ் ஆர் நாட், அவள் வராளா இல்லையான்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறாள் என்று பார்க்கலாம். அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் சி வாட் ஷி சேஸ் அபவுட் மீ. லெட் சி வாட் ஷி சேஸ் அபவுட் மீ. லெட் சி அப்படின்னா பார்க்கலாம். என்னது, வாட் ஷி சேஸ் அபவுட் மீ, அவள் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு. ஓகேவா? லெட் சி வாட் ஷி சேஸ் அபவுட் மீ. இதுவே அவன் எனக்கு கால் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் சி வெதர் ஹி கால்ஸ் மீ ஆர் நாட். லெட் சி வெதர் ஹி கால்ஸ் மீ ஆர் நாட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, என்னன்னே தெரியல, அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல். ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல். ஷி டசன்ட் லைக் மீ அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்காது, அட் ஆல் அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் என்று தெரியவில்லை, அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கவில்லை. ஏன்னே தெரில, அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் நோ வை ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல். ஐ டோன்ட் நோ வை ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல். ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா எனக்கு ஏன்னு தெரியல. என்னது, ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல், அவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. ஓகேவா? ஏன் பிடிக்கலன்னு ஐ டோன்ட் நோ வை ஷி டசன்ட் லைக் மீ அட் ஆல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலை எனக்கு பிடிக்காததால் நான் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் இப்போ பண்ணுற வேலை எனக்கு பிடிக்கல, அதனால ஒரு புதிய வேலை புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் லைக் மை கரண்ட் ஜாப் ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப். ஐ டோன்ட் லைக் மை கரண்ட் ஜாப் அப்படின்னா நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப் ஆர் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ நியூ ஜாப். ஓகேவா? நான் ஒரு புதிய வேலை தேடிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்களுடைய சண்டையில் தலையிடுவது உனக்கு நல்லதல்ல. அவங்க இன்றைக்கி சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அவங்க சண்டையில் போய் நீ தலையிடாத உனக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு கெட் இன்வால்வ்டு இன் தேர் குவாரல்ஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு கெட் இன்வால்வ்ட் இன் தேர் குவாரல்ஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு நல்லதில்லை. எது, டு கெட் இன்வால்வ்டு, அவங்களோட சண்டையில் போய் நீ வந்து இன்வால்வ் ஆகுது, நீ வந்து தலையிடுறது, நீ மூக்க நுழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு இதில் இன் தேர் குவாரல்ஸ், அவங்களோட சண்டையில். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு கெட் இன்வால்வ்டு இன் தேர் குவாரல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவளுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஷி டிடன்ட் சே அ சிங்கிள் வேர்ட் டு மீ. ஷி டிடன்ட் சே
a single word to me. She didn't say அப்படின்னா அவள் சொல்லலை. என்னது a single word, ஒரு வார்த்தை கூட, to me அப்படின்னா என்கிட்ட. She didn't say a single word to me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை கனவில் கூட காண மாட்டேன். நான் இதை கனவுல கூட இப்படி நான் காண மாட்டேன், இது கனவு கூட காண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்படி நடக்கும் நான் கனவு கூட காண மாட்டேன், கனவுல கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா I wouldn't even dream of it. I wouldn't even dream of it. I wouldn't even அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன். என்னது ட்ரீம் ஆஃப் இட், அதை பற்றி கனவு கூட காண மாட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சாயங்காலம் வீட்டில் இருப்பியா, நீ ஈவினிங் வீட்டில் இருப்பியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வில் யூ ஸ்டே அட் ஹோம் இன் த ஈவினிங். வில் யூ ஸ்டே அட் ஹோம் இன் த ஈவினிங். வில் யூ ஸ்டே அப்படின்னா நீ வந்து இருப்பியா, நீ தங்கி இருப்பியா, வீட்டில் இருப்பியா. அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். ஸோ நீ வீட்டில் இருப்பியா எப்போ? சாயங்காலம். ஓகேவா? ஸோ இன் த ஈவினிங். வில் யூ ஸ்டே அட் ஹோம் இன் த ஈவினிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளை நீ எங்கே இருப்பாய். நாளைக்கு நீ எங்கே இருப்ப அப்படின்னு கேட்போம் இல்லையா? நான் வந்து ஒன்று பார்க்கணும், நாளைக்கு எங்கே இருப்ப அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வேர் வில் யூ பி டுமாரோ. வேர் வில் யூ பி டுமாரோ. வேர் வில் யூ பி டுமாரோ அப்படின்னா நீ நாளைக்கு எங்கே இருப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளை நீ எங்கே இருப்பாய் என்று கூறினால் நான் உன்னை பார்க்க வருவேன். நாளைக்கு நீ எங்கே இருப்ப, நான் உன்னை வந்து மீட் பண்ணணும், நாளைக்கு நீ எங்கே இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இஃப் யூ டெல் மீ வேர் யூ வில் பி டுமாரோ ஐ வில் கம் டு மீட் யூ. இஃப் யூ டெல் மீ வேர் யூ வில் பி டுமாரோ ஐ வில் கம் டு மீட் யூ. இஃப் யூ டெல் மீ என்கிட்ட சொன்னா என்னது வேர் யூ வில் பி டுமாரோ, நாளைக்கு எங்கே இருப்பேன்னு. ஐ வில் கம் டு மீட் யூ, நான் வந்து உன்னை பார்க்கறதுக்கு வருவேன். இஃப் யூ டெல் மீ வேர் யூ வில் பி டுமாரோ ஐ வில் கம் டு மீட் யூ. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வழியை மறந்து வெகு தூரம் சென்று விட்டேன். நான் வழியை மறந்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், எங்கே போனேன்னு தெரில, நான் வழியை மறந்துட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ லாஸ்ட் மை வே அண்ட் வென்ட் டூ ஃபார். ஐ லாஸ்ட் மை வே அண்ட் வென்ட் டூ ஃபார். ஐ லாஸ்ட் மை வே அப்படின்னா நான் வந்து வழியை மறந்துட்டேன், எப்படி போகணுன்ற வழியை மறந்துட்டேன். அண்ட் வென்ட் டூ ஃபார், ரொம்ப தூரம் போயிட்டேன். ஓகேவா? நாளைக்கு நீ வீட்டில் இருப்பாயா, நாளைக்கு நீ வீட்டில் இருப்பியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உன் குரலை குறைத்து பேசு. ஏன் இப்படி கத்துற, வாய்ஸை கம்மி பண்ணி பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னா லோவர் யுவர் வாய்ஸ் அண்ட் ஸ்பீக். லோவர் யுவர் வாய்ஸ் அண்ட் ஸ்பீக். லோவர் யுவர் வாய்ஸ் அப்படின்னா உன்னோட வாய்ஸை கம்மி பண்ணு, உன்னோட குரலை கம்மி பண்ணு. அண்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசு, உன்னோட வாய்ஸை கம்மி பண்ணி பேசு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கத்தாதே, குரலை குறைத்து பேசு. ஏன் இப்படி கத்துற, கத்தாமல் வாய்ஸை கம்மியாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னா டோன்ட் ஷவுட், கீப் யுவர் வாய்ஸ் டவுன். டோன்ட் ஷவுட், கீப் யுவர் வாய்ஸ் டவுன். கத்தாத, உன்னோட வாய்ஸை கம்மி பண்ணு. ஓகேவா? ஸோ டோன்ட் ஷவுட், கீப் யுவர் வாய்ஸ் டவுன். இப்போது நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா துணிகளும் காற்றில் அடித்து சென்று விட்டது. எல்லா காற்று செம்மையாக அடிச்சிச்சா, அதில் எல்லா துணியும் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆல் த clothes were blown away by the wind. All the clothes were blown away by the wind. All the clothes were blown away அப்படின்னா எல்லா துணியும் பறந்து போயிடுச்சு. by the wind அப்படின்னா காற்றுனால, காற்றடிச்சதுனால எல்லா துணியும் பறந்து போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய சட்டை வெளுத்து போய்விட்டது. இந்த சட்டை இப்போ தான் வாங்கினேன், அதுக்குள்ளே இது கலர் மாறி போயிடுச்சு, கலர் போயிடுச்சு, வெளுத்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா the color of my shirt has faded. The color of my shirt has faded. Faded அப்படின்னா வெளுத்து போகிறதுக்கு faded, fade அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the color of my shirt அப்படின்னா என்னோட சட்டையோட கலரு. has faded அப்படின்னா வெளுத்து போயிடுச்சு, என்னோட சட்டை கலரு வெளுத்து போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேன், ஆனால் என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கன்னு எனக்கு நினைவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் பட் ஐ காண்ட் ரீகலெக்ட். ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் பட் ஐ காண்ட் ரீகலெக்ட். ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஐ காண்ட் ரீகலெக்ட். ரீகலெக்ட் அப்படின்னா நினைவுக்கு கொண்டு வருது. ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ரீகலெக்ட் அப்படின்னா என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியலை. ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் பட் ஐ காண்ட் ரீகலெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சிக்கன் மட்டுமல்ல மட்டனும் சாப்பிடுவேன். நான் வந்து சிக்கன் மட்டும் இல்லை மட்டன் கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஈட் நாட் ஓன்லி சிக்கன் பட் ஆல்சோ மட்டன். ஐ ஈட் நாட் ஓன்லி சிக்கன் பட் ஆல்சோ மட்டன். ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். என்னது நாட் ஓன்லி சிக்கன், சிக்கன் மட்டும் இல்லை பட் ஆல்சோ மட்டன், மட்டனும் சாப்பிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
அவன் மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்பமும் என்னுடைய வீட்டிற்கு வந்தனர். அவன் மட்டும் இல்லை, அவன் வருவான்னு பார்த்தா அவனோட ஹோல் ஃபேமிலியுமே வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாட் ஒன்லி ஹிம் பட் ஆல்சோ ஹிஸ் ஃபேமிலி கேம் டு மை ஹோம். நாட் ஒன்லி ஹிம் பட் ஆல்சோ ஹிஸ் ஃபேமிலி கேம் டு மை ஹோம். நாட் ஒன்லி ஹிம் அப்படின்னா அவன் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஹிஸ் ஃபேமிலி அவனுடைய குடும்பமும் கேம் டு மை ஹவுஸ் என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த சண்டையும் இங்கே நடக்கக்கூடாது. இங்கே எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கணும், எந்த சண்டையுமே நடக்கக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நோ குவாரல் ஷுட் ஹேப்பன் ஹியர். நோ குவாரல் ஷுட் ஹேப்பன் ஹியர். நோ குவாரல் அப்படின்னா எந்த சண்டையுமே இருக்கக்கூடாது. ஷுட் ஹேப்பன் ஹியர் அப்படின்னா நடக்கக்கூடாது, இங்கே எந்த சண்டையுமே நடக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நல்ல வேலை அங்கே எதுவும் ஒரு அசம்பாவிதம்லாம் நடக்கலை, அங்கே எதுவும் நடக்கலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். லக்கிலி அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக. ஓகேவா? அது மாதிரி சொல்லுவோம்ல, நல்ல வேலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக ரயில் லேட்டாக வந்ததால் நான் தவற விடவில்லை. என்னோட நல்ல நேரம் ட்ரெயின் லேட்டாக வந்துச்சு, அதனால நான் மிஸ் பண்ணாமல் போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஃபார்ச்சுனேட்லி த ட்ரெயின் வாஸ் லேட் ஸோ ஐ டிடன்ட் மிஸ் இட். ஃபார்ச்சுனேட்லி த ட்ரெயின் வாஸ் லேட். அதிர்ஷ்டவசமாக ஏன் நேரம்னு பார்த்து ட்ரெயின் வந்து லேட்டாக வந்துச்சு, ஸோ அதனால் ஐ டிடன்ட் மிஸ் இட், நான் அதை வந்து மிஸ் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அயன் பண்ணும்போது சட்டை பொசுங்கி விட்டது. அயன் பண்ணுறப்ப சட்டை பொசுங்கிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த ஷர்ட் காட் பர்ன்ட் வைல் அயனிங். த ஷர்ட் காட் பர்ன்ட் வைல் அயனிங். பர்ன்ட் அப்படின்னா கருகி போயிடுச்சு, பொசுங்கி போயிடுச்சு. ஓகேவா? த ஷர்ட் காட் பர்ன்ட் அப்படின்னா சட்டை பொசுங்கிடுச்சு. எப்போ? அயன் பண்ணுறப்ப. வைல் அயனிங். த ஷர்ட் காட் பர்ன்ட் வைல் அயனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பதிலாக நான் அவனை அனுப்பினேன். எனக்கு பதிலாக நான் அவனை போக சொன்னேன், நான் எனக்கு பதிலாக அவனை அனுப்பினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ சென்ட் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. ஐ சென்ட் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. ஐ சென்ட் ஹிம். சென்ட் அப்படின்னா நான் அனுப்பினேன், ஹிம் அப்படின்னா அவனை, நான் அவனை அனுப்பினேன். இன்ஸ்டெட் ஆஃப் மீ எனக்கு பதிலாக. இன்ஸ்டெட்னா பதிலாக. ஓகேவா? ஐ சென்ட் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ எனக்கு பதிலாக நான் அவனை அனுப்பினேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை மிகவும் நம்பினேன். நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ட்ரஸ்டட் யூ ஸோ மச். ஐ ட்ரஸ்டட் யூ ஸோ மச். ஐ ட்ரஸ்டட் யூ அப்படின்னா நான் ஒன்று நம்பினேன். ஸோ மச் அப்படின்னா ரொம்ப, நான் ஒன்று ரொம்ப நம்பினேன். ஓகேவா? ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனிடம் இதை பற்றி சொன்னதே இல்லை. நான் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னதே இல்லை, இதுவரையும் நான் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ நெவர் டோல்ட் ஹிம் அபவுட் திஸ். ஐ நெவர் டோல்ட் ஹிம் அபவுட் திஸ். ஐ நெவர் டோல்ட் ஹிம் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னதே இல்லை. இதை பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் திஸ். ஐ நெவர் டோல்ட் ஹிம் அபவுட் திஸ். நான் இதை பற்றி அவன்கிட்ட சொன்னதே இல்லை. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கோபப்படுவான், எனவே நான் இதை அவனிடம் சொல்ல முடியாது. இதை நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் கோபப்படுவான், அதனால நான் இதை அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he will get angry so I can't tell him this. he will get angry so I can't tell him this. he will get angry அப்படின்னா அவன் கோவப்படுவான், ஸோ அதனால் I can't tell him this, என்னால் இதை அவன்கிட்ட சொல்ல முடியாது. he will get angry so I can't tell him this, இதனால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஓகேவா? வாய்ப்பை பயன்படுத்திக்கொள், வர வாய்ப்பை பயன்படுத்திக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.